எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கும் போதுதான் எனக்கு ரெண்டே விஷயம் தான் ஞாபகம் வரும். ஒண்ணு காலு, இன்னொன்னு காரு. அதாங்க திட்டமிட்டு இப்படி செய்தி சொல்றது, வேற எந்த செய்தியும் கிடைக்கல. ஒரு அரசியல்வாதி முறையா அரசியல் சம்பந்தப்பட்ட பேசுனா பரவாயில்ல, அதை விட்டுட்டு சம்மதம் இல்லாத பேசுறதுதான் சிறுபிழைக்கணும். நல்லா புரியுதுங்களா? ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னு அதைத்தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம். அதிமுக அதைத்தான் பாத்துட்டு. இப்ப கூட என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி, உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க, எங்க ஆட்சி மீது ஏதாவது குறை சொல்ல முடிஞ்சுதா சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் பல பேட்டியில கொடுத்திருக்காங்க. அதிமுக ஆட்சியில இன்னும் குறைன்னு சொல்றாங்களா? சொல்லவே முடியாது. பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி போட்டு வைத்து விட்டார். பாரதிய ஜனதாவோட அதிமுக அடிமையாகிவிட்டது. பாரதிய ஜனதா அளவுக்கான டெல்லியில இருக்கு. இப்படித்தான் சொல்ல முடியும். தெளிவா எங்களுடைய கூட்டணியில முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது. அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு இந்த செய்தியாளர் சந்திப்புல மாண்புமிகு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார். அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தினார், இந்த கூட்டணிக்கு அதிமுக தான்